இயேசுவின் சிலுவை பாடுகளில் இறைவன் வழங்கிடும் பேரன்பை இதயத்தில் இறைத்திடும் காலம். இயேசுவின் சிலுவை பாடுகளில் இறைவன் வழங்கிடும் பேரன்பை இதயத்தில் நிறைத்திடும் காலம். தவக்காலம் முதல் வாரம் புதன். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்தது போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்டு உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீரதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே, குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இன்றைய நற்செய்தியில் அடையாளத்தை பற்றி இயேசு அறிவுறுத்துகிறார். பிறந்த நாளை சிறப்பிக்க பரிசு கொடுக்கிறோம். பரிசு ஒரு அடையாளம். பிறந்த நாள் கொண்டாடும் அந்த நபரை அவரது பிறந்த நாளில் கொண்டாடுகிறோம் என்ற நமது மகிழ்வை காட்டும் அடையாளம்தான் பரிசு. ஒருவரின் துன்பம் நம்மை பாதிக்கும் போது நாம் அழுகிறோம். நமது அழுகை அவருக்காக நாம் படும் துன்பத்தின் அடையாளம். அடையாளம் ஒரு புற குறியீடு. அது அகத்தில் நடக்கும் ஒரு உண்மை உணர்வை வெளிப்படுத்துகிறது. இயேசுவை இறைஞானம், இறை ஆற்றல் என்று அறிந்து கொள்ள அவரிடம் அடையாளம் கேட்டவர்களுக்கு
தான் அடையாளம், தன்னை தவிர, தன் வாழ்க்கை முறையை தவிர, தான் சொல்லும் சொற்கள், ஆற்றும் வல்லமை மிக்க செயல்கள், இவற்றை தவிர வேறு அடையாளம் தான் தரப்போவதில்லை என்று கூறுகிறார். அவர்கள் அனைவரும் நன்கறிந்த யோனா இறைவாக்கினர் செய்த இறைப்பணியை அவர்களுக்கு மேற்கோள் காட்டுகிறார். யோனாவின் கதையை நாம் நன்கு அறிவோம். இறைவனின் வார்த்தையை அறிவிக்க முதலில் தயங்கினாலும் பின்னர் மனம் திரும்பி இறைவன் வார்த்தையை நேரடியாக நினிவே மக்களுக்கு அறிவித்தவர் யோனா. இறைவன் தந்த செய்தியை யோனா எப்படி நேரிடையாக நினிவே மக்களுக்கு அறிவித்தாரோ அதைப்போல இப்போது இயேசுவும் இறைவனை நேரடியாக எவ்வித அடையாள கலப்படமின்றி நேரடியாக தருகிறார். நினிவே மக்கள் மனம் திறந்து யோனாவை எப்படி ஏற்றுக்கொண்டார்களோ அதை போலவே தன்னையும் மனம் திறந்து ஏற்றுக்கொள்ள இயேசு அழைக்கிறார். தன்னைத்தானே முழுவதுமாய் நேருக்கு நேர் வந்து வழங்கும் இறைவனை இயேசுவில் இனம் கண்டு கொள்ளும்போது அடையாளம் என்பது தேவையற்ற அலங்காரமாகிவிடும். அசல் இருக்கும்போது அடையாளத்தை தேடுவது அவசியமற்றது. இயேசுவே, நீரே எம் அசல், நீரே எம் நிஜம். நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நோருங்குண்ட இதயத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இறைவா நீர் அவமதிப்பதில்லை.